மையமுடுகு நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். ஜாசக பெண் கொடூரமாக கொலை, போலீசில் சரணடைந்த இளைஞன். இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் பகீர் தகவல். 4289 சம்பவங்கள். இலங்கையிடம் போதுமான நிதி வசதி இல்லை, பந்துல குணவர்த்தன பகிரங்கம். மைத்திரியின் சகோதரருக்கு விதிக்கப்பட்ட ரூபாய் 700 லட்சம் அபராதம். மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பலியான பாடசாலை மாணவன், பலரை கைது செய்ய அதிரடி உத்தரவு. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற என்பிபி பிரதேச சபை தலைவரின் வாகனம், வெளியான தகவல். போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் ஒரே நாளில் 524 பேர் கைது. விரைவில் இணையவுள்ள ரணில் மற்றும் சஜித் தரப்பு, வெளியான தகவல். ஹப்புதலையில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 6 பேர் வைத்தியசாலையில். தொடர்வென விரிவான செய்திகள். கண்டியல் தொட்ட ஹைமனு மாவத்தை பகுதியில் இளைஞன் ஒருவர் ஜாசக பெண் ஒருவரை கொடூரமாக கொலை செய்துள்ளதாக கண்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான இளைஞன் கண்டி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கண்டி பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞனாவார். ஜாசக பெண்ணுக்கும் இளைஞனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன் தலைவி பிரீத்தி இனோகா ரணசிங் 2026 ஜனவரி மாதம் வரையில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் மற்றும் இந்த மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள வழக்குகள் குறித்த விவரங்கள் இந்த அறிக்கையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி 2026 ஆண்டு வரையில் நாடு முழுவதிலும் உள்ள உயர் நீதிமன்றங்களில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பான மொத்தம் 4289 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் 1683 வழக்குகள் இந்த மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பான அதிகபட்ச வழக்குகளாக 442 வழக்குகள் காலி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 101 வழக்குகள் இந்த மாதம் காலி உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. மேலும் குருநாகல் உயர் நீதிமன்றத்தில் 423 வழக்குகளும், கண்டி உயர் நீதிமன்றத்தில் 414 வழக்குகளும், பதுளையில் 206 வழக்குகளும், ஹம்பகாவில் 220 வழக்குகளும், களுத்துறையில் 229 வழக்குகளும், கேகாலையில் 206 வழக்குகளும், மாத்தறையில் 216 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள் அல்லது வெளிநாடுகளில் ஏற்படும் அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு போதுமான நிதி வசதி இலங்கையிடம் இல்லை என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஹோமாகம பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான ரூபாயோ அல்லது வெளிநாட்டு குழுக்கள் வாங்கல்களை எதிர்கொள்வதற்கு தேவையான டாலர்களோ எம்மிடமில்லை. அரசாங்கத்தின் இந்த வருட வருமானம் 5.3 டிரில்லியன் ரூபாயாகவும் அரசாங்கத்தின் மீளெழும் செலவினம் 5.6 டிரில்லியன் ரூபாயாகவும் காணப்படுகின்றது. அதற்கமைய அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு 300 முதல் 400 பில்லியன் ரூபாய் வரை பற்றாக்குறை நிலவுகின்றது. நாட்டில் மண் சரிவுகள், சூறாவளிகள் போன்ற உள்ளக தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அல்லது வெளிநாடுகளில் ஏற்படும் யுத்தம் போன்ற வெளிப்புற தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அத்தகைய அதிர்வுகளை எதிர்கொள்வதற்கு தேவையான வலுவான பொருளாதார நிதி நிலைமை எமது நாட்டில் இல்லை. இந்த நிலையில் நாட்டில் நிலவும் அடிப்படை பிரச்சினை ரூபாய் மற்றும் டாலர் இல்லாததே ஆகும் என பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார்.
தொழிலதிபர் டட்லி சிறிசேன இறக்குமதி செய்த டால்ஸ் ட்ரைஸ் காருக்கு இலங்கை சுங்கத்துறை கூடுதலாக 700 லட்சம் அபராதம் விதித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இறக்குமதியாளர் இறக்குமதி செயல்பாட்டின் போது காரின் உண்மையான விவரங்களை மறைத்ததால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. டால்ஸ் ட்ரைஸின் மாடல் குறித்து தவறான தகவல்கள் வழங்கப்பட்டதாக இலங்கை சுங்கத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சரிபார்ப்பின் பின்னர் சுங்கத்துறை அதற்கான அபராதத்தை விதித்தது. இதன் விளைவாக டட்லி சிறிசேனவுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட டால்ஸ் ரைஸ் பொருந்தக்கூடிய அனைத்து வரிகளையும் அபராதங்களையும் செலுத்திய பின்னரே விடுவிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 3.7 மில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொரனில் நடத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஒன்றில் 17 வயது மாணவன் ஒருவன் உயிரிழந்த விவகாரத்தில் பலரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு விடுத்துள்ளது. கொரணையில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பங்கேற்றிருந்த போது காரில் மோதி குறித்த இளைஞன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாணவனின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது உயிருக்கு ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹொரணை பிரதான நீதவான் சந்தன கலன் சூரிய நேற்று உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து ஹொரணை பல்லப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த கவிந்து தில்சான் மற்றும் பல்பெட்டிய பகுதியைச் சேர்ந்த மனுஷா ஆதித்யா ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது பொதுச்சாலையில் ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிள்களை கவனக்குறைவாக ஓட்டியதன் காரணமாகவே போக்குவரத்து போலீஸ் பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிய மற்ற இளைஞர்களையும் உயிரிழந்த மாணவன் பங்கேற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டு 12 பேரையும் உடனடியாக கைது செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சட்டவிரோதமாக இத்தகைய போட்டிகளை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நிகழ்வை புகைப்படம் மற்றும் காணொலியாக பதிவு செய்தவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் பணித்துள்ளது. இது சிஐடி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதுடன் இறுதிச் சடங்கு ஊர்வலங்களில் ஒழுக்கீனமாக நடந்து கொள்வதற்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எந்தவிதமான சலுகையும் வழங்க வேண்டாம் என அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய மெதிகிரிய தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபை தலைவருக்கு சொந்தமான வாகனம் மற்றும் அதன் சாரதி மெதிகிரிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மெதிகிரிய மீகஸ் வேவ வீதியில் நேற்று மதியம் சம்பந்தப்பட்ட வாகனம் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. இருப்பினும் விபத்துக்கு பிறகு வாகனம் தொடர்ந்து ஓட்டிச் சென்றது. மேலும் அப்போது மக்கள் சேர்ந்து மெதிகிரியவில் உள்ள தியன்சென்புர நகரில் அதை நிறுத்தி ஓட்டுநரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்று மெதிகிரிய காவல்துறையிடம் சரணடைந்துள்ளார். பாதிக்கப்பட்டவர் மகதல கொலவயாய இளைச் சேர்ந்த 71 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையாவார். இந்த சம்பவம் தொடர்பாக மெதிகிரிய மற்றும் மிகஸ்விவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 524 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 30,236 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் 17 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்தோடு கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 256 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 200 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் தலைவர்களிடையே நேற்று பிற்பகல் மற்றும் ஒரு விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அதன்படி இந்த சந்திப்பின் நோக்கம் எதிர்காலத்தில் குறித்த இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவதற்கான பரந்த ஒருமித்த கருத்தை எட்டுவது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்ரா ஹோட்டலின் கொழும்பு கிளப்பில் மதியோணவு கூட்டமாக குறித்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. குறித்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ், பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் மூத்த ஆலோசகர் லக்ஷ்மண் பொன்சேகா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன, பொதுச் செயலாளர் தவதா அத்துக்கோரல், அகில விராஜ் காரியவசம் நவீன் திசா நாயக்க மற்றும் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். இரு கட்சிகளின் உள்ளக வட்டாரங்களின்படி இரு கட்சிகளின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் போது பல பயனுள்ள தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியலுடன் பட்டியலிடுவதற்காக சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான முதல் கலந்துரையாடல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30 அன்று இடம்பெற்றிருந்தது. மேலும் நேற்றைய சந்திப்பு தொடர்பான செய்தியில் கலந்துரையாடல்கள் மிகவும் வெற்றிகரமாக இருந்ததாகவும் கலந்துரையாடல்கள் வெற்றிகரமான முடிவுக்கு கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் சஜித் பிரேமதாச தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹப்புத்தலை கிரவநாகம வீதியில் ஏற்பட்டு பேருந்து விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து கிரவநாகம வீதியில் ஹல்துமுல்ல கொரகுனே பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் பேருந்துகளில் பயணித்து 6 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக கல்துமுல்ல வைத்தியசாலை மற்றும் தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.